வணக்கம் உறவுகளே, வாழ்க வளமுடன். இன்றைக்கி ஒரு காளான் அடை ரெசிபி பார்க்கலாம். காளான் நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மீதி இருந்துச்சு. ஸோ அதை பொரியல் பண்ணாலும் எல்லாருக்கும் காணாது அப்படின்றதுனால இன்றைக்கி அடை தோசை பண்ணுறேன். அதோடு மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவோட இந்த ரெசிபி பண்ணியிருந்தேன். நல்லா வந்துருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடை தோசை மாவுக்கு அரிசி, கடலைப்பருப்பு, நம்ம நிறைய பருப்பு பயிர் வகைகள்லாம் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி சிம்பிளான ஒரு அடை தோசை தான். அரிசியும் கடலைப்பருப்பும் போட்டுட்டு ஜீரகம், வெள்ளைப்பூடு போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிருக்கேன். ஃபைனாக அரைக்க வேண்டாம். இது கூட வத்தல் நான் சேர்க்கல. ஏன்னா நம்ம காளான் நம்ம நல்லா காரமாக வதக்கி இதோட சேர்க்க போகிறோம். அதனால் வத்தல் இதில் சேர்க்கலை. மஞ்சள் தூள், உப்புத்தூள் கலந்து நான் தண்ணி ஊற்றி கெட்டியாக நான் கலக்கி வச்சுட்டேன் மாவை. இப்போ பாருங்கள், கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறமா சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரியே காளானையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் நல்லெண்ணெயில் வதக்கிக்கலாம் உப்பு சேர்த்து. தண்ணிலாம் சேர்க்க வேண்டாம். எண்ணெயிலே காளான், வெங்காயம் ரெண்டுமே நல்லாவே வதங்கிடும். பாருங்கள், கருகிடாமல் சீக்கிரமாக நல்லா வதக்கலாம். நம்ம வெங்காயம் வெந்ததுக்கப்புறமா காளான் சேர்த்தோன்னா காளான் வேகிறதுக்குள்ளே வெங்காயம் கருகிரும். அதனால் வெங்காயம், காளான் ரெண்டுமே நான் ஒன்றாவே சேர்த்து வதக்குறேன். பாருங்கள், காளான் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது கூட நம்ம உப்பு, அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா வத்தல் தூள் இதெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இறக்கும்போது பாருங்கள், நல்லா வெந்துட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவு தேங்காயும் சேர்த்துக்கலாம். திருவன தேங்காய் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அடை தோசைக்கு, அந்த மாவோடு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், இப்போ இதை நம்ம தோசையாக ஊற்றிடலாம். நல்லெண்ணெயில் தோசை சுடுங்க. இல்லை குழந்தைங்களுக்கு நீங்கள் நெய்யில் தோசை சுட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா நெய்யில் தோசை சுடலாம். நல்ல டேஸ்டியாக இருக்கும். சும்மாவே அடை தோசைனா நமக்கு பருப்பு வடை டேஸ்ட்டும் தோசையோட டேஸ்ட்டும் நல்ல காம்பினேஷனில் சூப்பராக இருக்கும். நல்ல கிறிஸ்பியாக மேக்ஸிமம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் இந்த மாதிரி நீங்கள் காளான், வெங்காயம்லாம் சேர்த்து சுடலாம். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு நீங்கள் முருங்கைக்கீரையும் சேர்த்து ஆட் பண்ணினாலும் சுடலாம் பிடிச்சவங்க. ஸோ காளான் நம்மளோட குழந்தைங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் கொடுக்கும். இந்த முருங்கைக்கீரையில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. ஸோ இது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால் இதை எல்லாருமே சாப்பிட்லாம்.